ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் செமி கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கோம். அது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். பொரிஞ்ச அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதிகமாக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வருதான்னு பார்த்துக்கணும். எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், லைட்டாக அந்த கண்ணாடி பதத்தில் இருக்கும். போதும் இந்த அளவு நம்மளுக்கு வதங்கினது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப அப்படி அரைச்சி பேஸ்ட்டாக போடுறத விட கொஞ்சம் தட்டி போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். போட்டுட்டு அது கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு கொஞ்சம் ஓரளவு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வதக்குனிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா அது இதாகி வரும், வதங்கி வரும். கொஞ்சம் அந்த தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் மூடி வச்சிடலாம். தட்டி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். தக்காளி ஓரளவு நல்லாவே மசிஞ்சு வந்திருக்கு. அந்த தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவு வந்திருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். மல்லித்தூள் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டு அப்புறம் ஆச்சி சிக்கன் மசாலா, குழம்பு மசால் பொடி அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு அளவாக ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிட்டோம். அது மசாலாவோட நல்லா மெர்ஜ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சரிடா. இப்போதைக்கு கொஞ்சம் சிக்கன் வேகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன், அதிகமாக ஊற்றலை. ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றும்போது சிக்கனில் அந்த மசாலா அவ்வளோவா பிடிக்காது, ஒட்டாத மாதிரி இருக்கும். அதனால் சிக்கனோட மசால் சேர்ந்து வேகிற மாதிரி கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதி வந்துவிட்டோம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடலாம். கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பார்க்குறோம். சிக்கன் அந்த மசாலாவோட கொஞ்சம் பரவாயில்லாமல் வெந்து வந்திருக்கு.
கொஞ்சமாக அரைச்சி பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. அதோட கலந்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால், இது தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா 3 சேர்த்து அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னும் அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும். இது கொஞ்சம் வெந்து வரும்போது உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது, உங்களுக்கு தெரியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு, நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு மூடி வச்சுருவேன். அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயிலோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் செமி கிரேவி, ஒயிட் ரைஸ், ரசம், நம்மளோட சிக்கன் கிரேவி, நம்ம பண்ணின செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் பாப்பா கேட்டாங்க, பாப்பாக்காக கொஞ்சமாக சாப்பாடு வச்சு அதில் சிக்கன் கிரேவி ஊற்றிருக்கேன். இப்போ பாப்பாவை சாப்பிட சொல்லி டேஸ்ட் பார்க்க சொல்லிடலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது?